இந்த வீடியோவில் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுமே சேம் தான். இந்த காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா டிஸ்ட்ரிபியூஷனையும் கம்பேர் பண்ணால். அண்ட் இந்த ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம வந்து மிஷின் லேர்னிங்கில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம டேட்டா செட் இருக்குது தெரியுமா, மிஷின் லேர்னிங்கில் டேட்டா செட்டை நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா செட்டை நம்ம அல்கோரிதம் மேலே பாஸ் பண்ணுவோம். அதாவது ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்பில் வந்து எப்பயுமே வந்து நார்மலாக யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா சில அல்கோரிதம்ஸுக்கு நம்ம டேட்டா செட்டை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துப்போம். சப்போஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இல்லைன்னா நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை மாற்றிட்டு அப்புறம் நம்ம வந்து நம்ம அல்கோரிதமை ப்ரொசீட் பண்ணுவோம். அது ஏன் நம்ம அப்படி பண்ணுறோம், ஏன் வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒன் லைனில் ஆன்சர் சொல்லணும்னா, நம்ம நேச்சர் இருக்குது தெரியுமா, நம்ம இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நார்மலாகவே இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். நம்ம இயற்கையாக, நம்ம நேச்சராக. சயின்டிஸ்ட் வந்து அந்த காலத்தில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் படிக்கும் போது அவங்க ஒரு பேட்டர்ன் பார்த்துருக்காங்க. நம்ம நேச்சுரல், அதாவது இயற்கையாகவே இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறத பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வந்து மிஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ணால் ஒரு நேச்சுரலாக இருக்கும், நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் ஏன் வந்து இதை வந்து இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நேச்சுரலாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு புரிய வரும், ரைட்? ஸோ இப்போதைக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா பாருங்கள். இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா பார்த்து ரொம்ப பயப்பட தேவையில்லை, இது பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஃபைன். லைக் இது வந்து நம்ம எப்பயும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆக்சுவலி இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏதாச்சும் மீன் கண்டுபிடிக்கணும், இல்லைனா இந்த ஃபார்முலா வந்து இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ அந்த சமயத்தில் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக வரும் சம்டைம்ஸ், ரைட்? இஃப் யூ ஆர் ஸ்டடிங் ஹையர் ப்ராபபிலிட்டி. பட் ஜென்ரலாக வந்து இந்த ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் வந்து ஆக்சுவலி இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இந்த மியூ சிம்பிள் இருக்குது தெரியுமா, இந்த மியூ சிம்பிள் திஸ் ரெப்ரசன்ட்ஸ் மீன். அப்புறம் இந்த சிக்மா வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா ரெப்ரசன்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ரைட்? இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள். இந்த டிஸ்ட்ரிபியூஷனை, இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம வந்து பெல் கர்வ்னு நம்ம சொல்லுவோம். பேசிக்காக ஒரு பெல் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு பெல் ஷேப்பில் இருக்குது பேசிக்காக. ஸோ இந்த பெல் ஷேப்பில் இருக்கனால பெல் கர்வ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பேசிக்காக ஸோ நம்ம வந்து பெல் ஷேப்பில் இப்படி வருது, ரைட்? பெல் ஷேப்பில் இப்படி வருது. இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது பாருங்கள், அதாவது சிமெட்ரிக்காக இருக்குது. ரைட் சைடு லெஃப்ட் சைடு இது வந்து சிமெட்ரிக்காக இருக்குது பாருங்கள், ரைட்? ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நடுவில் தான் வந்து ஆவரேஜ் இருக்கும், அதாவது நடுவில் தான் வந்து மீன் இருக்கும், ரைட்? மீன் இஸ் நத்திங் பட் த ஆவரேஜ். ஸோ இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்கள் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்து நீங்களாக வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வை வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். ஒரு டேட்டா செட்டை வச்சு நீங்கள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வை நீங்கள் ட்ரா பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, உங்களுக்கு வந்து மீன் தெரிஞ்சிருக்கணும். அதாவது எந்த இடத்துல வந்து அந்த டேட்டா செட்டில் எந்த பாயிண்ட் வந்து ஆவரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆவரேஜ் தெரிஞ்சிருந்தால் தான் வந்து உங்களால் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி ஹாரிசான்டலாக பாருங்கள். இந்த ஹாரிசான்டலாக இருக்குது தெரியுமா, இந்த ஹாரிசான்டலாக இருக்கிறது வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அதாவது நம்ம மீன் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டைவர்ஸாக இருக்குது, அதாவது எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது நம்ம கர்வு, எவ்வளோ ஹாரிசான்டலாக இருக்குது. ஸோ இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அண்ட் கீழே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஃபஸ்ட் வந்து இந்த நடுவில் இருக்குது தெரியுமா, இந்த நடுவில் இருக்க பாயிண்ட் பேர் மியூன்னு சொல்லியிருக்கோம். திஸ் இஸ் நத்திங் பட் த மீன். அப்புறம் மியூ ப்ளஸ் சிக்மானா திஸ் இஸ் ஆக்சுவலி ஒன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி ஒன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். மியூ ப்ளஸ் ஒன் சிக்மா, அப்புறம் மியூ ப்ளஸ் 2 சிக்மா வந்து இது, அப்புறம் மியூ ப்ளஸ் 3 சிக்மா, மியூ ப்ளஸ் 4 சிக்மா, அப்படி போயிட்டே இருக்கும். அண்ட் இதில் வந்து நீங்கள் என்ன ஒரு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த 2 சிக்மா இருக்குது தெரியுமா, திஸ் இஸ் ஆக்சுவலி 2. இந்த பாயிண்ட் வந்து -2 நம்ம சொல்லலாம். அப்புறம் இந்த பாயிண்ட் வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி +2, இது வந்து +2, ரைட்? ஸோ இந்த -2 to +2க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 95% ஆஃப் டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு பேசிக்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி பாருங்கள். 13.59 வந்து திஸ் இஸ் த டேட்டா பிட்வீன் மியூ மைனஸ் சிக்மா, மியூ -2 சிக்மா, அதுக்குள்ளே வந்து 13.59 இருக்குது. அப்புறம் 34.13 வந்து மியூக்கும் மியூ மைனஸ் சிக்மாக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதாவது இதுக்குள்ளே வந்து இவ்வளோ டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ டேட்டா இருக்குது. அண்ட் அதே மாதிரி மியூ ப்ளஸ் சிக்மா, மியூ ப்ளஸ் 2 சிக்மா, ரைட்? ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த -2லேருந்து +2 வரைக்கும் இருக்கிற இந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் அரௌண்ட் 95%. ஸோ பேசிக்காக வந்து 95% ஆஃப் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்குது, ரைட்? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரைட்? இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூ மைனஸ் சிக்மா, மியூ -2 சிக்மா இதெல்லாம் இருக்குது தெரியுமா, இதெல்லாம் நம்ம தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து நம்ம இந்த ஒரு
கர்வை நம்ம நார்மலைஸ் பண்ணணும். அதாவது 0 to 1 ரேஞ்சுக்கு நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆகும்னா, இந்த மியூ இருக்குது தெரியுமா, இந்த மியூ வந்து ஆக்சுவலி திஸ் வில் பிகம் 0. அப்புறம் இந்த மியூ ப்ளஸ் சிக்மா வந்து 1ன்னு கன்சிடர் பண்ணலாம், மியூ ப்ளஸ் 2 சிக்மா வந்து 2ன்னு கன்சிடர் பண்ணலாம், மியூ ப்ளஸ் 3 சிக்மா 3ன்னு கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி மியூ மைனஸ் சிக்மா வந்து நம்ம -1ன்னு கன்சிடர் பண்ணலாம், மியூ மைனஸ் 2 சிக்மாவை -2ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆன். ஸோ இப்படி கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜெட் ஸ்கோர்னு ஒரு மெட்ரிக் இருக்குது, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூ இருக்குது. ஜெட் ஸ்கோர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோன்னா ரைட், ஜெட் ஸ்கோர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து ஜெட் டேபிள் இருக்குது, ஜெட் டேபிள்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் வந்து நமக்கு என்ன ஸ்கோர் கிடைக்குதோ அந்த டேபிளில் வந்து ரெஃபர் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, நம்மளுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கிடைக்கும். அதாவது ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி அட்வான்ஸ்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக நம்ம ஜெட் ஸ்கோர் யூஸ் பண்ணி இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் ஜெட் ஸ்கோர் யூஸ் பண்ணி நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ பேசிக்காக நான் சொன்னேன் தெரியுமா, அந்த மியூ வேல்யூ வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனே வந்து நீங்கள் வந்து அகைன் வந்து 0 to 1 ரேஞ்சுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா பேசிக்காக வந்து மியூ வந்து 0 ஆகிடும். அண்ட் மியூ ப்ளஸ் 1 சிக்மா வந்து திஸ் வில் பிகம் 1, அண்ட் மியூ ப்ளஸ் 2 சிக்மா வந்து 2 ஆகிடும், ரைட். அண்ட் அதே மாதிரி மியூ மைனஸ் சிக்மா வந்து -1, மியூ மைனஸ் 2 சிக்மா வந்து -2. ஸோ இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போது ஜெட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 1, அதாவது 1க்கு மேலே வந்து என்ன ப்ராபர்ட்டி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 வந்து எங்கே இருக்குது, ஸோ 1 இஸ் ஆக்சுவலி, ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ லெட்ஸே நம்ம வந்து இப்போது 0 to 1 ரைட், 0 to 1 வந்து என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம், 0 to 1 வந்து என்ன ப்ராபபிலிட்டின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 0 to 1 என்ன இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இட்ஸ் நத்திங் பட் நம்ம 0 எங்கே இருக்குது, 0 வந்து இந்த மீனில் இருக்குது, ரைட். அண்ட் 1 எங்கே இருக்குது, 1 வந்து இங்கே இருக்குது, ரைட். ஸோ வந்து 0 to 1குள்ளே நம்மளுக்கு என்ன ப்ராபபிலிட்டி கிடைக்குது, விச் இஸ் நத்திங் பட் 34%. ஸோ இந்த 34% ஆஃப் வேல்யூஸ் வந்து ஆக்சுவலி 0 to 1குள்ளே இருக்குது. அதேமாதிரி அகைன் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் இங்கே வந்து 0 to infinity, அதாவது இந்த என்டையர் இது நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து திஸ் இஸ் நத்திங் பட் 0.5. ஏன்னா லெஃப்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 0.5, அதே மாதிரி ரைட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 0.5, ரைட். ஸோ அப்படி தான் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. பேசிக்காக வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்குது. அதனால வந்து யூ கேன் சே இந்த ஒரு அதாவது இங்கிருந்து இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து இந்த என்டையர் லெஃப்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 50% ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு எடுத்தாலுமே வந்து அதே மாதிரி திஸ் இஸ் 50% ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி ஜெட் ஸ்கோர் வேல்யூஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கலாம், ரைட். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். அண்ட் முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி -1 to இது வந்து -1 to +1, -1 to +1 வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 64% ஆஃப் டேட்டா வந்து கவர் ஆகிருக்கு, ரைட். அதே மாதிரி -2 to +2 வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 95% ஆஃப் டேட்டா வந்து கவர் ஆகிருக்கு. அதே மாதிரி -3 to +3 வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 99.7% ஆஃப் டேட்டா கவர் ஆகிருக்கு. நீங்கள் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரும், ரைட். ஸோ இதுதான் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அகைன் வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஏன் வந்து மிஷின் லேர்னிங்கில் முக்கியம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் லிமிட் தியரம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ சென்ட்ரல் லிமிட் தியரம் பாருங்கள். சென்ட்ரல் லிமிட் தியரம் ஸ்டேட்ஸ் தட் இஃப் யூ ஹேவ் அ பாப்புலேஷன் வித் மீன் மியூ and a standard deviation sigma, take sufficiently large random samples from population with replacement, then distribution of sample means will be approximately normally distributed. So basically இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, இப்போது நம்மக்கிட்ட டேட்டா செட் இருக்குது தெரியுமா, நம்ம டேட்டா செட் வந்து லைக் ரேண்டமாக எந்த டிஸ்ட்ரிபியூஷனில் வேணால் இருக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வரும். நான் சில டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பேசிக்காக வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனும் ஒவ்வொரு யூஸ் கேஸ் இருக்குது. பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக லைக் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனா என்னென்னு கியூரியாசிட்டி இருக்கும், அதனால சொல்கிறேன், ரைட். பேசிக்காக டிஸ்ட்ரிபியூஷனா என்னென்னு ஆக்சுவலி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆவரேஜாக நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஆவரேஜாக ஆன்சர் நம்மளுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்பால் மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்பால் மேட்ச்சில் சில வேல்யூஸ் எல்லாம் இருக்கும், டேட்டா இருக்கும். ஸோ ஆவரேஜாக வந்து இதே மாதிரி போனால் லைக் எவ்வளோ கோல் அடிப்பாங்க இந்த பிளேயர், இந்த பர்டிகுலர் டீம் வந்து எவ்வளோ கோல் அடிக்க சான்ஸ் இருக்குது ஃபியூச்சரில். ஸோ அதை வந்து இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இல்லைனா வந்து ஆவரேஜாக வந்து லைக் இத்தனை கார்ஸ் எல்லாம் பாஸ் ஆகுது, ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் வந்து ரோட்டில் இத்தனை கார்ஸ் பாஸ் ஆகுது, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ், ஆவரேஜாக வந்து எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பேசிக்காக ஆவரேஜுங்கிற ஒரு மெட்ரிக் வந்து நம்ம இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாருக்குமே தெரியும்னு நம்புறேன். நம்ம இந்த 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்லேயே படிச்சிருப்போம். பைனாமியல்லாம் வந்து ஆக்சுவலி லைக் 2 ஈவெண்ட்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட.
ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் டெயில், அதாவது நம்ம காயின் டாஸிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் நம்ம வந்து இந்த காயின்ஸ் வந்து 10 times டாஸ் பண்ணோம்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி 5 heads appear? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி 5 heads appear? 10 times நம்ம காயின் டாஸ் பண்ணுறோம். காயின் டாஸ் பண்ணும்போது 5 times வந்து ஹெட் அப்பியர் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி நம்ம ஷேப் வந்து இப்படி இருக்கும். நம்ம எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப் வந்து இட் வில் பி சம்திங் லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும் கிராஃப். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா வெயிட்டிங் டைம் நம்ம கண்டுபிடிக்கலாம். பேசிக்காக சப்போஸ் நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கீங்க, ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து 20 minutes ஒன்ஸ் வருது. ஓகே, ஸோ 20 minutes ஒன்ஸ் வருதுன்னா ஆவரேஜாக வந்து ஒரு பர்சன் வந்து எவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம இந்த எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா சக்ஸஸ் ஆஃப்டர் சக்ஸஸ். பேசிக்காக அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் 10 times காயின் டாஸ் பண்ணுறோம். காயின் டாஸ் பண்ணி அதில் எக்ஸாக்ட்லி 5 heads எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம். பட் ஆனால் நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா சப்போஸ் நான் வந்து காயின் டாஸ் பண்ணுறேன், ரைட், காயின் டாஸ் பண்ணுறேன், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி டியூரிங் த 10th காயின் எனக்கு வந்து 3rd head கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நான் கண்டுபிடிக்கலாம். அதாவது நான் காயின் வந்து 10 times டாஸ் பண்ணுறேன், 10th time டாஸ் பண்ணும்போது எனக்கு வந்து தேர்ட் டைம் ஹெட் அக்கர் ஆகிறதுக்கு என்ன சான்ஸ் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எக்ஸாக்டாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். பட் ஆனால் நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் சக்ஸஸ் ஆஃப்டர் சக்ஸஸ், அதாவது தேர்ட் டைம் வந்து ஹெட் அக்கர் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நான் வந்து நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு கண்டுபிடிக்கிறேன். அதாவது யோசிச்சு பாருங்க இன்ட்யூட்டிவாக. ஸோ தேர்ட் டைம் வந்து 10th டாஸில் தான் வந்து ஹெட் அக்கர் ஆகணும். அதாவது 10th டாஸ் வந்து கண்டிப்பாக ஹெட் அக்கர் ஆகணும். பட் ஆனால் அந்த ஹெட் அக்கர் ஆகிற ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இட் ஷுட் பி த தேர்ட் ஹெட். ஸோ பேசிக்காக அதாவது 9 எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் 9 times நான் காயின் டாஸ் பண்ணதில் 2 heads ஆல்ரெடி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்புறம் 10th time நம்ம வந்து இந்த காயினை டாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னொரு 2 கிடைக்கும். ஸோ இதுதான் அதுக்கு மீனிங். அதாவது 10th time காயின் டாஸ் பண்ணும்போது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் வி ஆர் கெட்டிங் த தேர்ட் ஹெட், அது வந்து நம்ம நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஓவராலாக என்ன டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. 4 டிஸ்ட்ரிபியூஷன் தான் இல்லை, இன்னுமே ஹைப்பர் ஜாமெட்ரிக் இருக்குது, அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது, ரைட், பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி. ஸோ இந்த எந்த டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் சரி, இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம வந்து மீன் வேல்யூஸ் எடுப்போம். ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த எல்லா வேல்யூஸுமே வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு டயக்ராம் நம்ம ட்ரை பண்ணோம்னா, அதாவது ஒரு பார் பிளாட் ட்ரா பண்ண ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் நம்மளுக்கு கிடைக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இட் வில் பி காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதை தான் வந்து இந்த சென்ட்ரல் லிமிட் தியரம் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து நான் ஃபைனலாக வந்து ஒரு ப்ரோக்ராம் காமிக்கிறேன், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். அந்த ப்ரோக்ராமில் பேசிக்காக வந்து நம்ம வந்து காயினை வந்து ரேண்டமாக டாஸ் பண்ணி பார்ப்போம் ஹெட் டெயில். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட அந்த காயின் டாஸிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இட் வில் பிகம் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன். காயின் டாஸிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து யூ கேன் கன்சிடர் வந்து இனிஷியலாக வந்து அது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், ரைட். ஏன்னா ஹெட் டெயில் லைக் 2 values தான் இருக்குது. ஸோ யூ கேன் கன்சிடர் இட் அஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அது வந்து நம்ம டாஸ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதிகம் பண்ண நம்மளுக்கு வந்து காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ எண்டில் அந்த ஒரு ப்ரோக்ராம் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எந்த டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் சரி வி டோன்ட் கேர். நம்ம டேட்டா செட் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தாலும் வி டோன்ட் கேர். ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியுது சென்ட்ரல் லிமிட் தியரம் மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் சரி நம்ம டிஸ்ட்ரிபியூஷனை சாம்பிள் பண்ணால், ரேண்டமாக வந்து சாம்பிள் பண்ணால், ஒரு லார்ஜ் ரேண்டம் சாம்பிள் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனாக சேஞ்ச் ஆகும். அதாவது காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது, ரைட். ஸோ இப்போது மூவிங் அஹெட், ஸோ இது பாருங்கள், இது வந்து காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனோட வேரியேஷன். ஸோ பேசிக்காக காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது. இப்படி இருக்குதுன்னா திஸ் ஆக்சுவலி ஹாஸ் ஹை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதிகமாக இருக்குன்னு மீனிங். அதே வந்து நம்மளோட காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கர்வ் வந்து ஆக்சுவலி ஒரு நேரோவாக இருக்குது அப்படின்னா வந்து இட் மீன்ஸ் திஸ் ஹாஸ் லோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இதுதான் வந்து மீனிங். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் இருக்க இந்த டயக்ராம் வந்து திஸ் ஹாஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 1. அதுவே வந்து இந்த செகண்ட் டயக்ராம் பாருங்கள், இந்த செகண்ட் டயக்ராம் வந்து திஸ் ஹாஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 0.5. அதுவே இந்த நேரோடாக இருக்குது பாருங்கள், திஸ் ஹாஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 0.2, ரைட். அண்ட் மூவிங் அஹெட், ஆல்ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன் தெரியுமா, நம்ம நார்மலாகவே வந்து பார்த்தோன்னா நம்மளோட நேச்சரில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஃபாலோ ஆகுதுன்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. ஸோ பேசிக்காக ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட வெயிட் இருக்குது தெரியுமா, அந்த குழந்தையோட வெயிட் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். அதாவது நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து ஆக்சுவலி பவுண்ட்ஸில் இருக்குது வெயிட்டு. ஸோ
there is a very low chance that குழந்தைக்கு வந்து 6.7 pounds, ஸோ 6.7 pounds வந்து இருக்கிறது, அதாவது வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ இந்த ஒய் ஆக்சிஸில் ஆக்சுவலி வந்து யூ கேன் கன்சிடர் ஒய் ஆக்சிஸ் அஸ் ப்ராபபிலிட்டி. ஓகே, ஒய் ஆக்சிஸ் வந்து ப்ராபபிலிட்டி. ஸோ பேசிக்காக நம்மளோட மீன் சைடு பாருங்கள், நம்ம மீனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது, அதாவது ஒய்யோட லென்த் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் தட் நம்ம நேச்சுரலாக பார்த்தோன்னா நம்மளோட குழந்தைங்க, அதாவது நியூ பார்ன் பேபிஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், ரைட், இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், அதாவது மீன் கிட்ட தான் இருக்கும், மீன் கிட்ட இல்லைனா வந்து +1 or 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நம்ம ரேராக வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, ரேர் கண்டிஷனில் நம்ம குழந்தையோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லைனா ரேர் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தையோட வெயிட் வந்து லைக் நியூ பார்ன் பேபிஸோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன், அது வந்து எப்பயுமே நடக்காது. ஸோ பேசிக்காக நீங்கள் இது மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, பேசிக்காக நம்ம ஹியூமன்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரி ஒன் வந்து ஆவரேஜாக இருக்கும். லைக் நார்மலாக பார்த்தோன்னா நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஆவரேஜாக இருக்கும். சில பேர் தான் வந்து ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருப்போம், ரைட். அந்த எக்ஸப்ஷனலாக இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆக்சுவலி அவுட்லயர்ஸ். அதாவது நம்ம எக்ஸப்ஷனலாக இருக்கவங்களாம் இந்த சைடு வருவாங்க, ரைட். இந்த சைடு இல்லைன்னா வந்து ரொம்பவும் வந்து எக்ஸப்ஷனாக இல்லை, அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது, மென்டலி சேலஞ்ச், அவங்களும் வந்து இந்த சைடு வருவாங்க. பட் ஆனால் நார்மலாக இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கும், ரைட். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த ஒரு நார்மலான விஷயத்தை தான் வந்து இவங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் வந்து இந்த ஒரு டயக்ராமாக வச்சுருக்காங்க, அதாவது ஒரு ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் காஷன் டிஸ்ட்ரிபியூஷன். புரியுதுன்னு நம்புகிறேன். அண்ட் அகைன் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹைட்டு. ஒரு மேல் பர்சனோட ஹைட் பார்த்தோன்னா there is a very low probability, அதாவது இந்த y axis வந்து ப்ராபபிலிட்டின்னு வச்சுக்கோங்க, ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ரைட். ஸோ there is a very low probability that the person height is very low, ரைட். குள்ளமாக இருக்கவங்கள நம்ம வந்து அதிகமாக பார்க்க மாட்டோம், ரொம்ப குள்ளமாக இருக்கவங்கள நான் சொல்கிறேன், நார்மலானவங்கள சொல்லலை. அதுமாதிரி ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க தெரியுமா, ஒரு 7 மீட்டர் இருக்காங்க, ஒரு 6.5 7 மீட்டர் இருக்கவங்க நம்ம ரொம்ப ரேராக பார்ப்போம். பட் ஆனால் ஆவரேஜாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு 5.5 ஃபீட்டு அந்த மாதிரி 5.5 5.8 5.9 இதெல்லாம் நம்ம ஆவரேஜாக பார்ப்போம். ஸோ இந்த ஆவரேஜாக இருக்கவங்க வந்து அதிகமாக இருக்காங்க பேசிக்காக. ஸோ இதுதான் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். திஸ் இஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ACT ஸ்கோர்னு இருக்குது கீழே. ஸோ இந்த ACT ஸ்கோரை வந்து யூ கேன் கன்சிடர் இட் ஆஸ் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்கோர், எனி மார்க்ஸ். ஸோ உங்கள் கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா, ஒரு 50 மார்க்ஸுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா தேர் ஆர் சான்சஸ். ஓகே, 100 மார்க்ஸுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, 100 மார்க்ஸுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம என்டையர் தமிழ்நாடுவே நம்ம எடுத்துப்போம். தேர் ஆர் சான்சஸ் தட் அந்த 50 to 60 ரேஞ்சில் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. அதுவே இந்த 99 ரொம்ப ஃபெயில் ஆகிற மாதிரி, அதாவது 1-2 மார்க்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறவங்க வந்து கம்மியாக இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து நார்மல் போர்டு எக்ஸாம்ஸை விட நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே அப்சர்வ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக JEE NEET அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் நெகட்டிவ் மார்க்கிங்கில் போகிறவங்க வந்து இந்த ரேஞ்சில் வருவாங்க. அதுவே வந்து ரொம்ப இந்த 100% 99% அவங்களாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமில் வருவாங்க. நார்மலாக நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்க வந்து ஒரு 60% 70% அந்த மாதிரி எடுப்போம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு இது மூலமா என்ன தெரியணும்னா, இட்ஸ் ஆக்சுவலி ஓகே டு பி நார்மல். லைக் ஏன்னா வந்து இந்த நார்மலான விஷயத்த வந்து நம்ம எப்பயுமே நம்ம என்ன நினைப்போம், ஒரு எக்ஸப்ஷனலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலி இட் இஸ் ஆக்சுவலி நேச்சுரல் டு பி நார்மல், ரைட். ஸோ இதுதான் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ பேசிக்காக நம்ம மீன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் சைடு வந்து மீனில் இருக்கிற டேட்டாவை தான் அதிகமாக இருக்குன்னு மீனிங், ரைட். அண்ட் இந்த அவுட்லேயர்ஸ், அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டும் சரி எக்ஸ்ட்ரீம் ரைட்டும் சரி, இது வந்து ஆக்சுவலி தீஸ் ஆர் எக்ஸெப்ஷன்ஸ், ரைட். அண்ட் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு வந்து இனிமேல் தெளிவாக புரியும், ரைட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து ஆக்சுவலி காயின் ஃப்ளிப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஷின் பாருங்கள், flip a fair coin 100 times, what is the probability distribution of number of heads that I get? அதாவது ஒரு 100 டைம்ஸ் வந்து காயின்ஸ் ஃப்ளிப் பண்ணுறாங்க. ஃப்ளிப் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ஹெட்ஸை மட்டும் தான் அவங்க நோட் பண்ணுறாங்க. ஹெட்ஸ் வந்து எத்தனை டைம் வருது, 100 டைம்ஸ் காயின் டாஸ் பண்ணால் எத்தனை ஹெட்ஸ் வருது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 100 டைம்ஸ் ஃப்ளிப் பண்ணுறது அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்லி 1 எக்ஸ்பெரிமெண்ட்னா ஒன்லி 1 டைம் வந்து 100 டைம்ஸ் காயின்ஸ் ஃப்ளிப் பண்ணுறாங்க. 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால் வந்து அதாவது 100 டைம்ஸ் வந்து 2 டைம்ஸ் ஃப்ளிப் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி 2 டைம்ஸ் 100 டைம்ஸ் அவங்க ஃப்ளிப் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ பேசிக்காக வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பாருங்கள். ஸோ இனிஷியலாக வந்து அவங்க வந்து 100 டைம்ஸ் வந்து ரேண்டமாக வந்து ஃப்ளிப் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இதில் வந்து பேசிக்காக 1 ரெப்ரசன்ஸ் ஹெட்டு. ஸோ அங்கே கேல்குலேட் பண்ணி பார்த்ததில் 56 டைம்ஸ் ஹெட் வருது, ரைட். இது வந்து ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது, ரைட்.
அண்ட் 200 எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு பாருங்கள், 200 எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் கிடச்சிருக்கு 200 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு. அதே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒரு 10,000 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து 10,000 எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து கர்வ் வந்து இப்போ இப்படி கிடைக்குது பாருங்கள். இந்த ஒரு பார் பிளாட் வந்து இப்படி கிடைக்குது பேசிக்காக, ரைட்? ஸோ பேசிக்காக இது நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் ஆக்சுவலி ஃபாலோஸ் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓரளவுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் மீனிங். இன்னுமே வந்து நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ இன்னுமே நல்லா ஒரு கர்வ் கிடைக்குது பாருங்கள். ஸோ அதுதான் இதுக்கான மீனிங். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ பாருங்கள் இப்போ வந்து இன்னுமே தெளிவாக தெரியுது. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண நம்மளுக்கு வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கிடைக்குது. நீங்கள் வந்து அது வந்து எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நாட் நெசசரி காயின் ஃப்ளிப் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். நம்ம எந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆனாலும் சரி அது வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகிடும். அண்ட் ஜென்ரல் ரூல் ஆஃப் தம்ப் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இஃப் இட் இஸ் அட்லீஸ்ட் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் 30, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 30 இருந்துச்சுன்னா we can observe நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து ஒரு ரூல் ஆஃப் தம்பாக நம்ம சொல்லலாம், ரைட்? ஸோ புரியுது நம்புறேன். நம்ம எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறோம் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, எதுக்கு வந்து அந்த மிஷின் லேர்னிங்கில் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறோம், அண்ட் ஸோ பேசிக்காக வாட் இஸ் த இன்ஃபரன்ஸ். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம என்ன பார்த்தோம், மீன் வந்து 0வாக இருக்கும் அண்ட் வேரியன்ஸ் வந்து யூனிட் வேரியன்ஸாக இருக்கும். வேரியன்ஸ் வந்து 1ஆக இருக்கும், மீன் வந்து 0வாக இருக்கும். ஸோ அதான் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதே மாதிரி சிமெட்ரிக்காக இருக்குது கர்வ், ரைட்? அதாவது ரெண்டு பக்கமும் சேமாக இருக்குது. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது. இப்போ டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. இந்த வீடியோவில்